எல்லாருக்குமே 76வது இந்திய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தின நாள்ல இந்திய குடிமக்களாகிய நாம கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய சில தகவல்களும், அதாவது முக்கிய வரலாறுகளை பற்றி பார்ப்போம். முதல்ல சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சுப்போம். அதாவது சுதந்திர தினம் என்பது சுதந்திரத்திற்கான நம்முடைய கடுமையான போராட்டங்களை குறிக்குது. அதே நேரத்துல குடியரசு தினம் என்பது ஜனநாயக அரசியல் அமைப்பை நாம ஏற்றுக்கொண்டதன் மூலயமா சுதந்திரத்தினுடைய உச்சகட்டத்தை நாம எப்படி அடைஞ்சோம் அப்படின்றத குறிக்குது. இதுதான் சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்குமான வித்தியாசம். ஏன் ஜனவரி 26 குடியரசு தின நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால பாரதியாருடைய சுதந்திர பல்லு என்ற பாடல்ல இருந்து ஒரு முக்கியமான பாடல் வரிகளை நாம இப்போ நினைவில் கொள்ளணும். அது என்னன்னா, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரத்தை அடைந்து விட்டோமே என்று. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, பாரதியார் இந்த பாடல் எழுதும் பொழுது சுதந்திரம் கிடைக்கல. 1947க்கு முன்னாலதான் இந்த பாட்டை எழுதுறாங்க. ஆனா நமக்கு கண்டிப்பா ஒரு நாள் சுதந்திரம் கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த பாடல் வரிகள்ல இருந்து பாரதியார் சொல்ல வராங்க. சோ அவர் சொல்றதுக்கு ஏற்றாற் போலவே 1929ல நம்ம காங்கிரஸ் லாகூர் மாநாட்டுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. என்னன்னா, 1930ல இருந்து ஜனவரி 26 ஒவ்வொரு ஆண்டும் பூர்ண ஸ்வராஜ், அதாவது முழுமையான தினமாக கொண்டாடப்படணுன்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. ஆனா நமக்கு அதிர்ஷ்டவசமா 1947 ஆகஸ்ட் 15ல சுதந்திரம் கிடைச்சிட்டதுனால அந்த நாள சுதந்திர தினமாகவும், இதற்கு முன்னால சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டு வந்த ஜனவரி 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டதன் விளைவாக குடியரசு தின நாளாகவும் இனிமேல் கொண்டு கொண்டாடலான்ட்டு 1950ல இருந்து முடிவு செய்யப்படுது. மற்றும் ஒரு முக்கியமான தகவல், குடியரசு தினம் அன்னைக்கும் சுதந்திர தினம் அன்னைக்கும் கொடியேற்றுதல்ல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை நாம காணலாம். அதாவது மூவர்ண கொடிய சுதந்திர தினம் அன்னைக்கு கம்பத்தினுடைய கீழ்ப்பகுதியில இருந்து மேல கொண்டு போய் அவிழ்ப்பாங்க, அன்ஃபால் பண்ணுவாங்க, ஹாய்ஸ்டிங் பண்ணி அன்ஃபால் பண்ணுவாங்க. ஆனா குடியரசு தினம் அன்னைக்கு கொடிய மேலதான் கட்டி வச்சிருப்பாங்க, அங்கேயே வச்சு அன்ஃபால் பண்ணுவாங்க. அதாவது சுதந்திர தினம் அன்னைக்கு ஹாய்ஸ்டிங் பண்ணுவாங்க, குடியரசு தினம் அன்னைக்கு அன்ஃபால் பண்ணுவாங்க. அது ஏன்னா நம்ம நாடு குடியரசு அடைகிறதுக்கு முன்னாலேயே சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. சுதந்திரம் அடைஞ்சதுனால நாம கொடிய கீழே இருந்து மேல ஏற்றி கொண்டாடணும். குடியரசு தினத்துக்கு ஆல்ரெடி நாம சுதந்திரம் அடைஞ்சதுனால மேலேயே வச்சு ஜஸ்ட் அன்ஃபால் மட்டும் பண்ணும். இதுதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம்.